இப்போ நான் விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் இப்போ தண்ணியில் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாம் புதுசாக விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து இப்போ எல்லாத்தையும் தண்ணியில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒன்று ஒன்றுத்தையும் இப்போ தண்ணியில் போடுறேன். இப்போ இந்த மாதிரி டிசைன் விளக்கு ஒன்று வாங்கினேன். இப்போ இதையே இப்போ தண்ணியில் போடுறேன். இப்போ நைட்டு போட்டிருக்கேன். இப்போ நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். காலையில் எடுத்து நல்லா கழுவி வச்சிடலாம். வெயிலில் காய வச்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். அகல் வாங்கிட்டு வந்தேன். நேற்று தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ எடுத்து எல்லாத்தையும் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு இதை வச்சுருக்கேன். இப்போ அகல் எல்லாம் க்ளீனாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் புது அகல். இப்போ இது பழைய அகல். நான் இந்த வாட்டி இதெல்லாம் வாங்கினேன். இது ஒன்று புது அகல் வாங்கியிருக்கேன். இந்த 5 விளக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டார் விளக்கு வாங்கியிருக்கேன். மீதி இதெல்லாம் பழைய அகல். இதெல்லாம் பழைய அகல். எல்லாத்தையும் போய் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூஜை சாமான்லாம் துலக்கி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ புது அகல் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த புது அகல்லாம் ஒழுவாமல் இருக்கிறதுக்கு இது பின்னாடி கொஞ்சம் பெயிண்ட் அடித்தா ஒழுவாமல் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணலாம். இல்லைனாலும் இந்த பவுட்ரு இருக்குது. இந்த பவுடரை கொஞ்சம் புது விளக்கில் இந்த கொஞ்சம் பவுடர் அப்படி போட்டு இதில் பவுடர்லாம் கொட்டியிருக்கோம். எண்ணெய் லீக் ஆகாமல் கீழே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கோசம் இது பண்ணியிருக்கு. இது பண்ணாலும் எண்ணெய் லீக் ஆகாது. இப்போ எண்ணெய் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த விளக்கு பின்னாடி ஒன்று நெயில் பாலிஷும் அடிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து க்ரீன் கலரில் பட்ஸு வச்சு கொஞ்சம் பெயிண்ட்டை வந்து போடுறேன். இது போட்டாலும் எண்ணெய் வந்து லீக் ஆகாது. எண்ணெய் லீக் ஆகாது. இதே மாதிரியே இப்போ நம்ம எல்லாத்துலேயும் அடிச்சுக்கலாம். 2 இப்போ நம்ம எல்லா விளக்குலையும் அடிச்சிட்டோம். இந்த பவுட்ரு போட்டாலும் லீக் ஆகாது. இப்போ நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு மஞ்சள் எடுத்துருக்கோம். இந்த குங்குமம் எடுத்துருக்கோம். இப்போ அதை போடுறதுக்கு கிண்ணம் எடுத்துட்டோம். தண்ணி எடுத்தாச்சு. இந்த அன்னபூரணிக்கு அரிசி எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம பூஜை பண்ண எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் பொட்டு வைக்கலாம். இப்போ நம்ம மஞ்சளை பிரித்து இப்போ கொட்டிக்கலாம். இப்போ நம்ம மஞ்சளை கொட்டியிருக்கோம். இப்போ இந்த கடையில் வாங்கின மஞ்சள் பாருங்கள். மஞ்சளோட கலரே ஒரு மாதிரி இருக்குது. என்ன நல்ல மஞ்சள் கலர் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் இப்போ அரிசி மாவு அரைக்கிறோம்ல, இந்த அரிசி மாவு எடுத்து கொஞ்சோண்டு இதில் நம்ம கலந்துடணும். இப்போ கலந்தீங்கன்னா இப்போ தண்ணியை ஊற்றி பாருங்கள். இப்போ நல்ல கலர் வந்துடும். மஞ்சளில் அந்த மஞ்சளில் கொஞ்சமாக, நிறைய இல்லை, கொஞ்சோண்டு அரிசி மாவு கொஞ்சமாக போட்டிங்கன்னா நல்ல கலர் வந்துடும். இப்போ கடையில் வாங்குகிற மஞ்சள் வந்து நல்ல கலராக இருக்க மாட்டேது. கொஞ்சம் அரிசி மாவு போட்டிங்கன்னா நல்ல கலர் வந்துடும். இப்போ இதை பொட்டு வைக்கலாம். இப்போ இதை மஞ்சள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம குங்குமத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் குங்குமம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பொட்டு வைக்கலாம். ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த விளக்கு எடுத்து அப்படியே கவுத்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கவே கூடாது. விளக்கை கவுக்கவே கூடாது. என்ன இது அப்படியே நமக்கு பட்ஸில் வைக்கிறாங்க. அப்படிலாம் வைக்கவே கூடாது. நமக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு 1 2 3 4 5 இப்படி தான் வைக்கணும். நம்ம கையில் தான் வைக்கணும் மஞ்சள் குங்குமம். இதில் பட்ஸ்லலாம் வைக்கக்கூடாது. இதை என்ன பண்ணணும், அடுத்து குங்குமம் இப்படி தான் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் விளக்குக்கு. இதை டவுன் பண்ணிவிட்டு மஞ்சள் அப்படியே எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. நம்ம கையில் தான் வைக்கணும். பட்ஸ்லேயே வைக்கக்கூடாது. இப்படி தான் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் விளக்கு அகலுக்கு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வச்சிடலாம். அகல் வைக்கிறதுக்குனே நான் இது வந்து குழந்தைங்களோட அட்டையை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு அட்டையும் ஒரு அகலுக்கு கீழே வைக்கணும். இல்லை நான் பேப்பர் அட்டை ஒன்று வாங்கி வச்சுருப்பேன், அது வைக்கணும். அதே வாங்கியிருப்பேன். இன்றைக்கி அதை வாங்க மறந்துட்டேன். அதனால் இதை கரெக்டாக கட் பண்ணி ஒரு பீஸு கீழே வச்சு அது மேலே அகல் வச்சு லைனாக படிக்கட்டில் வைக்கணும். இது மேலே அகல் வச்சுன்னா கீழே எண்ணெய் வராது. அது மாதிரி இப்போ நிறைய நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு அகல் ஏற்றுறதுக்கு ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது மேலே ஒரு அகல் வச்சு இப்போ ஏற்றுவோம். அகலில் வந்து இப்போ மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு வந்து 1 2 3 4 5 இப்படியும் வைக்கலாம்.
இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு 2 3 4 5 மஞ்சள் குங்குமம் ஃபுல்லாக மஞ்சள் வச்சு வைக்கலாம், இல்லை மஞ்சள் அங்கங்கே வச்சு இதில் திரியை போட்டு இப்படி ஏற்றணும். இப்போ எல்லாத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். இப்போ எல்லாம் பொட்டு வச்சு ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி திரி போடணும். சில பேர் வந்து திரி போட்டு எண்ணெய் போடுவாங்க, அந்த மாதிரி போடக்கூடாதுங்க. எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு தான் திரியை போடணுங்க. பொதுவாக வீட்டில் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் 27 தீபம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்சது எத்தனை, அதை விட அதிகமாக கூட ஏற்றலாம். நாங்கள் வந்து இத்தனை தீபம் தான் ஏற்றிட்டுருக்கோம். பட்டு எதுவும் முடியல, அவ்வளோலாம் ஏற்ற முடியலங்க அப்படி நாங்கள் பேச்சுலர் அந்த மாதிரி இருக்கவங்க 3 விளக்கு ஏற்றினா கூட போதுங்க. ஏன்னா 3 தீபங்களாவது ஏற்றணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த இது கூட பாருங்கள், திரி கூட நாங்கள் வந்து குண்டாக்கி, அதாவது திரியை வந்து நல்லா குண்டாக்கி மேலே வந்து இந்த மாதிரி கூசா இந்த மாதிரி போட்டிருக்கிறது எதனாலனா, இந்த மாதிரி போட்டுறீங்கன்னா தீபம் வந்து நின்று எரியும் பாருங்கள். சீக்கிரம் நம்ம வெளியில் வச்சா கூட அணையாது. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி தீபம் போட்டிருக்கோம். நார்மலாக போடுற மாதிரி திரி போடாமல் குண்டாக்கி அது மேலே கூசாக இருக்க மாதிரி நாங்கள் தீபம் போட்டிருக்கோம். இப்படி தான் எங்கள் வீட்டில் விளக்கு வச்சுருந்தோங்க. அதுவும் அகல் விளக்கில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லலாம் வைக்கும்போது நல்லாயிருக்கும். அதுவும் இருட்டில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ வீட்டில் வந்து தீபம் ஏற்ற ஏற்ற நம்ம வீட்டில் வந்து நம்ம வீடும் பிரகாசம் ஆகிட்டே இருக்கும். இறை வழிபாட்டில் தீபங்களுக்கு எப்போவுமே முக்கியத்துவம் உண்டுங்க. தீபத்தன்னைக்குன்னு மட்டும் இல்லைங்க, வீட்டில் எப்போவுமே நீங்கள் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டோங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.